அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளானதற்கான காரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். 15 பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக ஜூன் 12 இந்தியாவே மறக்க முடியாத ஒரு தினமாக அமைந்தது. இதற்கு காரணம் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதான். கிட்டத்தட்ட 260 பேர் உயிரை பலி வாங்கிய இந்த சம்பவத்தின் விபத்துக்கான காரணம் தொடர்பான அறிக்கை தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்திய விமான விபத்துக்கள் ஆணையம் இது தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. எப்போதுமே இந்த வழக்கமான விமான விபத்துகள் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் பிரிலிமினரி ரிப்போர்ட் என்று சொல்வார்கள். அது 30 நாட்கள், விபத்து நடந்த 30 நாட்களுக்குள் முதற்கட்ட காரணத்தை தெரிவிக்க வேண்டும். விரிவான அறிக்கையை எப்போது வேண்டுமானாலும் சமர்ப்பிக்கலாம். அதன்படி தற்போது அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையானது 15 பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுல விமானத்தின் அன்று புறப்பட்ட அந்த ஏர் இந்தியா A171 விமானத்தின் 2 இன்ஜின்களும் இயங்கவில்லை, டேக் ஆஃப் ஆகும்போது இயங்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆக வேண்டும் என்றால் 240 290 நாட் ஸ்பீட் இருக்க வேண்டும், அதாவது நாட்டிக்கல் மைல் ஸ்பீட் இருக்க வேண்டும், அதாவது வேகம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த விமானத்தில் 150க்கு சற்று அதிகமாகத்தான் அந்த வேகமானது இருந்ததாக அந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது வெளியாகியுள்ள இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையில என்ன விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறதோ அந்த பிளாக் பாக்ஸ் என்ற டேட்டாவானது, தரவுகளானது பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக CVR என்று அழைக்கப்படும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், அதாவது அங்கு பைலட்டுகள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்கள் அந்த விபத்தின் போது என்ற விஷயங்கள் எல்லாம் அந்த தரவுகள் எல்லாம் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதுதான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தால் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே அந்த முதல் இன்ஜினும் இரண்டாம் இன்ஜினும் 1 வினாடி இடைவெளியில் அதற்கு இன்ஜினுக்கு செல்லும் அந்த எரிபொருள் சப்ளை ஆனது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக, அதாவது தானாகவே அந்த சுவிட்சுகள் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆன் பொசிஷன்ல இருந்து ஆஃப் பொசிஷனுக்கு சென்றிருக்கிறது. இது தொடர்பாக பைலட்டுகள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி ஆனது என்று சக பைலட்டிடம் கேட்கிறார். அதற்கு எனக்கு தெரியாது என்று பதிலளிக்கும் அந்த விஷயங்கள் பதிவாகி இருப்பதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.